கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள், நாடாள பிறந்த நலத்திட்ட நாயகர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களை வணங்கி, இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழகசாமி அம்மா அவர்களின் அருளாசியோடு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு பணிவோடு சமர்ப்பிக்கின்றேன். டெல்டா பகுதி வறட்சி பகுதியாக இன்றைக்கு காட்சியளிப்பதை பார்க்கிற போது நம் நெஞ்சமெல்லாம் பதறுகிறது. கர்நாடகா தண்ணீர் திறக்க மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறது. ஜூன் ஜூலை மாதம் தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீரை கொடுக்காமல் பயிர் காய்வதை பார்த்து கண்ணீரில் தத்தளிக்கிறது டெல்டா மாவட்ட விவசாயிகள். இதற்கு என்ன போர்க்கால நடவடிக்கை எடுத்திருக்கிறது இந்த தாவேக அரசு? உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நாம் பெற வேண்டிய உரிமை பறிபோய் கொண்டே இருக்கிறது. மேல்முறையீடு செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்குமா? ஏனென்றால் மேகதாது அணை பிரச்சனை இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. மேகதாது அணை கட்ட கர்நாடகாவுக்கு தமிழகத்தின் ஒப்புதல் தேவையில்லை என்ற அதிரடி பதிலை மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் ராஜ் பூஷன் சவுதி பார்லிமெண்டிலே தெரிவித்திருப்பது அதிர்ச்சியிலே உறைந்து போயிருக்கிறது அன்னை தமிழகம். இப்போது கரூர் கூட்ட நெரிசலிலே சிக்கி பலியானவர்கள் குடும்பத்துக்கு அரசு வேலை வழங்கிய தாவேக அரசின் உத்தரவை ரத்து செய்து ஐகோர்ட் மதுரை கிளை அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறது. தன்னை பார்க்க வந்தவர்கள் இறந்து போனார்கள் என்பதற்காக அரசு நிர்வாகத்தை எப்படி வேண்டுமானாலும் வளைக்கலாம் என்கிற கோமாளித்தனத்தை தலையிலே கொட்டு வைத்து சட்டத்தை புரிய வைத்து சட்டத்தின் ஆட்சிதான் என்றைக்கும் மேலோங்கி இருக்கும் என்பதை நீதி அரசர்கள் இந்த நாட்டிற்கு உணர்த்தி இருக்கிறார்கள். இந்த சட்டத்திற்கு புறம்பான நியமனங்கள் அரசியல் அமைப்பின் 14 மற்றும் 16வது பிரிவின் கீழ் இந்த நாட்டின் குடிமகனுக்கு வழங்கப்படும் உத்தரவாதத்தை நேரடியாக மீறுகிறது. அரசின் கொள்கை முடிவு சட்டத்திற்கு எதிராக இருந்தால் அதில் நீதிமன்றம் தலையிடலாம் என்பதையும் இந்த தீர்ப்பு கோமாளி கூட்டத்திற்கு உணர்த்தியிருக்கும் என்று நாம் நம்புகிறோம். இந்த நாட்டிலே எத்தனையோ உயிர்கள் அசம்பாவிதங்களால், விபத்துகளால், எதிர்பாராத விதத்திலே, பேரிடர் காலங்களிலே உயிர் இழப்புகள் ஏற்படுகிற போது அவர்களுக்கெல்லாம் எப்படி அரசு வேலை தர முடியும்? கோடிக்கணக்கான பேர் வரிசையிலே காத்து கொண்டிருக்கிறார்களே என்கிற அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத இந்த கோமாளி கூட்டத்தை வைத்து நாம் எப்படி மேகதாது பிரச்சனையை சரி செய்ய போகிறோம்? காவேரி உரிமையை காப்பாற்ற போகிறோம்? பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த போகிறோம்? சட்டம் ஒழுங்கு சீரழிவை எப்படி தடுக்க போகிறோம்? போதைப் பொருள் தடுமாற்றத்தை எப்படி நாம் நிறுத்த போகிறோம் என்று ஒன்றும் நமக்கு புரியவில்லை. எங்களுக்கு சாரி வேண்டாம், நீதிதான் வேண்டும் என்று லாக்அப் டெத்துக்கு போர்க்குரல் எழுப்பிய நம்ம பிள்ளை விஜய் இப்போ எங்கே இருக்கார் என்றே தெரியவில்லை. ஆக இன்றைக்கு தமிழகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? அணைகளிலே தண்ணீர் பற்றாக்குறை, பாசன ஏரிகளிலே பற்றாக்குறை, நிதி நிலைமையிலே பற்றாக்குறை, கடன் அளவோ வானளவு உயர்ந்திருக்கிறது. இந்த நிலையிலே கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் கிணத்தில் போட்ட கல்லாக கிடக்கிறது. இதிலே 3 நாட்கள் 4 நாட்கள் திடீரென்று
தலைமைச் செயலகத்திலே தலை காட்டாமல் தலைமறைவாகி விடுகிறார் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். ஆகவே கோமாளி கூட்டத்திடம் இந்த கோட்டையை ஒப்படைத்தால் கோட்டையிலே ஓட்டை விழுந்து விடுகிறது என்பதற்கு தான் இன்றைக்கு உயர்நீதிமன்ற கோர்ட்டின் தீர்ப்பு தலையிலே உச்சந்தலையிலே ஆணி அடித்ததை போல மக்களின் பக்கம், சட்டத்தின் பக்கம், நியாயத்தின் பக்கம், தர்மத்தின் பக்கம் தான் ஆட்சி சக்கரம் சுழல வேண்டுமே தவிர தாவேகா கட்சியை வளர்ப்பதற்கு அரசு இயந்திரத்தை பயன்படுத்தினால் இப்படித்தான் சம்பட்டி அடி கிடைக்கும் என்பதற்கு இந்த நீதி அரசர்களின் தீர்ப்பே சாட்சியாக இருக்கிறது. மொத்தத்தில் கோமாளிகளின் அரசாட்சி தமிழகத்திலே இன்றைக்கு நடைபெறுவதை பார்த்து அண்டை மாநிலங்கள் சிரிப்பாய் சிரிப்பதை நாம் என்னவென்று சொல்வது? பொறுத்திருப்பதை தவிர வேறொன்றும் நமக்கு புரியவில்லை. மேகதாது நம் உயிர் பிரச்சனை, நம் ஜீவாதார பிரச்சனை. நடவடிக்கை எடுக்க அக்கறை செலுத்துவாரா? மக்களுக்கு ஒண்ணுனா உங்க பிள்ளை விஜய், உங்க தம்பி விஜய், உங்கள் அண்ணன் விஜய், பொட்டுமாமா விஜய் கேள்வி கேட்பார் என்று சொன்னார்களே, இப்போது எங்கே போனார் நம் பிள்ளை முதல்வர் விஜய்? தேடி கண்டுபிடித்து தருபவர்களுக்கு பம்பர் பரிசுதான் அறிவிக்க வேண்டுமோ தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.